வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி தேதி 29. இந்த அற்புதமான வியாழக்கிழமையிலே உங்களை வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரம் வசனம் 18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள். கவனியுங்கள், யோசித்து பாருங்கள். உற்று கவனித்து பார்த்தால் தீர்க்க தரிசனம் என்ன, அது எங்கே இருக்கிறது, அதை எவ்வாறு அறிவது என்பது இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லிவிட்டு அதே வசனத்தினுடைய பிற்பகுதியிலே ஆண்டவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்படியானால் தீர்க்க தரிசனங்கள் எங்கே இருக்கிறது? வேதத்தில், வேதாகமத்தில், பரிசுத்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்கேயோ ஒரு தீர்க்க தரிசனத்தை யாரோ ஒருவர் சொன்னார்கள் என்று கேட்பதை தாண்டி வேதாகமத்தில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கான தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள், நம்மை சீர்படுத்துகிறதான, ஸ்திரப்படுத்துகிறதான, கண்டிக்கிறதான, நம் வாழ்விலே நீதியை கற்றுக் கொடுக்கிறதான, உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறதான அநேக அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆகவேதான் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Where there is no vision, people perish. எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகிறார்கள். அப்படியானால் தரிசனம் பெற்றவர்களாக ஜனங்கள் இருக்க வேண்டும். தரிசனம் ஒவ்வொரு மக்களின் வாழ்வையும், வாழ்வாதாரத்தையும், அவருடைய அற்புதமான எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. தரிசனமே இல்லாமல், எதிர்கால திட்டமே இல்லாமல், நம்பிக்கையே இல்லாமல், எதிர்காலத்தை பற்றியதான எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு மனிதர் ஏதோ கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்ற ஒரு உணர்வில் வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும் என்ற பேச்சை பேசிக்கொண்டு வாழ்வார் என்றால், அன்பானவர்களே, ஒரு பாக்கியமான வாழ்வை அனுபவிக்க இயலாது. பைபிளை நம்புகிறவர்களுக்கு பாக்கியம் காத்து கொண்டிருக்கிறது, பாக்கியமான வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. ஆம், அது உண்மை, நிஜம். அப்படியானால் நல்ல தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்திலே கொட்டி கிடக்கின்றன. தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியத்தை குறித்து, சபையை குறித்து, நம் தேசத்தை குறித்து, ஆண்டவர் நம் வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாய் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் இருக்கிறது. It is right there in your Bible. உங்களுடைய பைபிளில் இருக்கிறது. வேதாகமத்தை வாசிப்போம், வாசித்ததை காத்துக்கொள்வோம், பாக்கியவான்களாய் இருப்போம். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.